எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸோ டொமஸ்டிக் வயலன்ஸோ மெயின்டெனன்ஸோ பெண்டிங்ல இருக்கு. இந்த டைம்ல வந்து நான் புது ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா இல்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை செட்டில்மெண்ட்டோ சேலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் கொஸ்டின் ஹஸ்பண்ட் சைட்ல இருக்கு. உங்களோட செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியில ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃப் வந்து எந்த கிளைமும் வைக்க முடியாது. உங்களோட சைல்டுக்கும் எந்த கிளைமும் கிடையாது. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில மட்டும் தான் குழந்தைக்கு வந்து ஒரு ரைட் வந்து பை பர்த் வந்துடும். இப்போ நான் புது ப்ராப்பர்ட்டி இந்த கேசஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கும்போது வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கோர்ட்ல எந்த ஸ்டேவும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டரும் இல்லாத பட்சத்துல நீங்க சேல் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எப்ப இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி எல்லாம் நீங்க வரி பண்ணணும் அப்படின்னா ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸோ இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்லயோ ஒரு மானிட்டரி காம்பன்சேஷன் ஆர்டர் ஆகுது அப்படின்னு போது உங்களால அதை பே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அடுத்து உங்க ப்ராப்பர்ட்டியை தான் சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து ரிகவர் பண்ணி உங்க ஒய்ஃபுக்கு வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க ப்ராப்பர்ட்டியை பத்தி வரி பண்ண வேண்டியது கிடையாது. பட் கேஸ் பெண்டிங்ல இருக்கும் போது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனோ இல்ல டிரான்ஸ்பரோ பண்றீங்க அப்படின்னா அதை கோர்ட்டோட கவனத்துக்கு ஒய்ஃப் கண்டிப்பா கொண்டு வரலாம். அது ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் கொடுக்க கூடாது, டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துலதான் இதை வந்து சேல் பண்றாங்க, டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஒய்ஃப் வந்து டைரக்டா ரைட் கிளைம் பண்ண முடியுமானா அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பண்ணிருக்கிற பட்சத்துல மட்டும்தான் அவங்க கிளைம் பண்ண முடியும். இல்லனா டைரக்டா எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. ஒய்ஃபுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னும் போது இப்போ வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸோ டொமஸ்டிக் வயலன்ஸோ போட போறாங்க அப்படின்னா அவங்க வந்து இது மட்டும் தான் அவரோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம், இந்த ப்ராப்பர்ட்டியை விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும். பட் ரைட் கிளைம் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இதுதான் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு, இங்க தான் நான் ரிசைட் பண்ணணும், சோ என்னோட ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ் அஃபெக்ட் ஆயிடும், என் ஹஸ்பண்டுக்கு இதுல ஒரு ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எலிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும். பட் அகைன் இதுல ஓனர்ஷிப் எதுவுமே அவங்க கிளைம் பண்ண முடியாது. சோ நீங்க ப்ராப்பர்ட்டியை பத்தி வரி பண்ண வேண்டிய அவசியம் பொதுவா கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கொடுங்க.